السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه. نشهد أنه لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أوصيكم عباد الله وبالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وفي آية أخرى: وإذا ناديتم إلى الصلاة اتخذوها هزوا ولعبا ذلك بأنهم قوم لا يعقلون. آمنا بالله صدق الله العلي العظيم. عن أنس بن مالك رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: الدعاء لا يرد بين الأذان والإقامة. فماذا نقول يا رسول الله؟ صلى الله عافية في الدنيا والآخرة، وكما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் படைத்தனாய் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் சொல்லை சொல்லாலும் செயலாலும் முழுக்க முழுக்க பின்பற்றி உத்தம சஹாபாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் நம்ம அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கிருபை என்றென்று உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த ஜும்மா பிரசங்கத்துடைய செய்தி, ஒரு அமல் இருக்கிறது, ஒரு நற்செயல் இருக்கிறது. அதை செய்கிறவர்களையும் சிலர்கள் லேசு காணுகிறார்கள். அதை செய்ய விருப்பமுள்ளவர்களும் அது நன்மையை பெற விரும்பவில்லை. சில செல்வந்தர்களுக்கு அந்த செயலை சொல்ல முடியும், செய்ய முடியும், ஆனால் முன்வரவில்லை. இன்னும் சொல்ல போனால் கற்றறிந்த ஆலிம்களும் அதன் மகத்துவத்தை தெரிந்திருந்தும் கூட இது நான் செய்வதா என்று நல்ல செயலை, மதிப்புள்ள செயலை, சொர்க்கத்தை ஈட்டித் தருகிற அமலை செய்வதற்கு பின்வாங்குகிறார்கள். என்ன செயல்? அதான் பாங்கு. இந்த பாங்கை யார் சொல்லுகிறார்களோ அதை சொல்லுகிறவர்கள் அதன் மதிப்பை தெரிந்து சொன்னால் மிக உயர்வாக இருக்கும் என்ற எண்ணத்தில் இந்த செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறோம். நமக்கெல்லாம் தெரியும், புதுசா ஒருத்தர் பாங்க சொன்னோம், தொடர்ச்சியா பண்ண சொன்னார்னா மோதினார் வந்துட்டாரு அப்படின்னு ஏழாம பேசுவோம். அவன் குடும்பத்திலையும் பேசுறான், உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா, நீங்க மோதினாரா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சில இடங்கள் நேர சந்தர்ப்பத்தில் ஆலிம்களிடம் நிர்வாகம் சொல்லுது, நீங்க தான் பாங்க சொல்லணும்னு சொன்னா நான் சொல்லவா அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவதற்கு அவர் வெட்கப்படுவார். இது மோதியார் வேலை இல்லை, நான் ஆலிம் என்று அவர் பின்வாங்குவதை பார்க்கிறோம்.
எனவேதான் அதான் என்ற அந்த வார்த்தை, பாங்கு என்ற அந்த செயல் எவ்வளவு உன்னதமான செயல் என்பதை நாம் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். ஒரு இஸ்லாமியன் தான் வாழுகிற பகுதியிலே அவனோடு கலந்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு செயல் தான் அதான் என்பது. பலஸ்தீனம் படு மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இடிந்த கட்டிடத்திற்கு மேல் நின்று கொண்டு நான் ஒரு இஸ்லாமியன், எனக்கு சில கடமைகள் இருக்கிறது, கடமையை செய்வதற்கு நேரம் இருக்கிறது என்பதை அறிவிப்பதற்காக வேண்டி சொல்லுகிற அதானை தன்னந்தனியாக உயர்ந்த இடத்தில் நின்று கொண்டு அந்த அதானை வாங்கி சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். இஸ்லாமியுடைய குழந்தை பிறந்ததிலிருந்து அவன் வாழ்கிற காலம், முடிவு காலம், அனைத்து நேரங்களிலும் அதனோடு இணைந்திருப்பதை பார்க்கிறோம். வலியுறுத்தி சொல்லுகிறது. ஆஸ்பத்திரியில குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு ஆலிம் எதிர்பார்த்துக்கு அவசியம் இல்லை. வாங்க சொல்றதுக்கு அது பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், உடனேயே வாங்க சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் அது சொல்லிக் கொடுக்கிறது. அவன் காதில் வாங்கி என்ற விஷயத்தை சொல்லிவிட்டால் இஸ்லாமிய உணர்வுவனுக்கு மிக மிக பலமாக வாழ்கிற வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக என்ற கருத்தில் தான் இதை நமக்கு மார்க்கம் வலியுறுத்தி சொல்லுகிறது. சிலவங்க சொல்லுவாங்க, புது வீட்டிலையும் வாங்க சொல்லணும், புது வீட்டுல புதுசா கட்டின பால் கட்சி வீட்லையும் வாங்க சொல்லணும். அதுக்கு ஆதாரம் இருக்கு. ஏன் வாங்கல நிறைய நன்மைகள் இருக்கு, சாதாரண விஷயம் இல்லை. வாங்க சொல்லப்படுகிற பொழுது இஸ்லாமியன் அந்த பாங்குடைய விஷயத்தை பதில் சொல்லுவதும் காதாழ்த்தி கேட்பதும் மிக மிக அவசியமான ஒன்று. வச்சுக்கிறீங்களா? உங்க வீட்டுக்கு வந்து ஒருத்தர் அழைப்பு கொடுக்க வர்றாரு கல்யாணத்துக்கு வச்சுக்கிறீங்க. அப்ப நீங்க கல்யாணத்துக்கு அழைப்பு கொடுக்கிறவருடைய பேச்சை கேட்பீங்களா? அப்படி திரும்பிக்கிட்டு அங்க பேசுற அவருக்கு எவ்வளவு அவமரியாதை நடந்திருக்கும். சொந்தக்காரங்க வீடுக்கு வந்துட்டாங்க, அழைப்பு கொடுக்குறாங்க, கொடுக்கிற நேரத்துல அவர் பக்கத்துல வச்சுக்கிட்டு அவர் சொல்றது காதலையே வாங்காம எங்கேயோ 10 நிமிடம் பேச வேண்டாம். அவருக்கு எவ்வளவு யோசிச்சதா, என்னடா இது, கூட பிறகு தங்கச்சி வீட்டுக்கு வந்து அழைப்பு கொடுக்குறோம், என்னென்ன கேட்கலன்னு சொன்னா எவ்வளவு வரும். இதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலா இஸ்லாமியன் தொழுகைக்காக கொடுக்கப்படுகிற அந்த அதான் என்பது அழைப்பு. இந்த அழைப்பை கொடுக்கிற பொழுது உதாசீனப்படுத்தின அல்லாஹ் வருத்தப்படுகிறான். நான் அழைக்கிறேன், என் அடியானுடன் சொல்லி இதை அழை என்று சொல்லுகிறேன், அழைக்கிறான். இந்த அழைப்பை கேட்கிறவர்கள் உதாசீனப்படுத்தினால் அல்லாஹ் வருத்தப்படுகிறான் என்பதை ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. வரலாறு பார்ப்போம். குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஒரு 2-3 இடத்துல வந்து அல்லாஹ் குர்ஆன்ல அதான பத்தி பாங்க பத்தி சொல்றான். வைதா நூலில் ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா ذிக்ரில்லாஹ் என்று சொல்லி காட்டுறான். ஜும்மாவுடைய நாளையில் ஜும்மா தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டால் விரைந்து செல்லுங்கள். வதருல் பைஅ, பாங்கு சொல்லிவிட்டால் வியாபாரத்தை விட்டு விடுங்கள் சொல்லுகிறான் அல்லாஹ். அந்த பாங்கு சொன்ன பிறகு ஒரு பைசா நீங்க வியாபாரம் பண்ணா அது ஹராம் என்று சொல்றாங்க மார்க்கம். பாங்கு சொல்லப்பட்ட பிறகு ஜும்மாவுடைய நாளையில பாங்கு சொல்லப்பட்ட பிறகு அதான் சொல்லப்பட்ட பிறகு வியாபாரம் செய்த இஸ்லாமியன் அந்த வியாபாரத்தில் எந்த பலனும் இல்லை, அது பெரிய தவறு என்று மார்க்கம் குர்ஆன் சொல்லுகிறது. ஊர்ல இப்ப புதுசா நல்லது வெள்ளிக்கிழமை இஸ்லாமியன் கடை அடைக்கிறாங்க. நான் கூட சொல்லியிருக்கேன், என் வருத்தத்தோடு சொல்றேன். குர்ஆன் சொல்லுது வெள்ளிக்கிழமை காலையில கடையை சாத்துங்க, வெள்ளிக்கிழமை காலையில கடையை சாத்துங்க, தொழுது உடனே கடையை திறங்கன்னு சொல்லுது. இவங்க என்ன செய்றாங்க, காலையில திறந்து வச்சுட்டு தொழுகைக்கு பிறகு அடைக்கிறாங்க. குர்ஆன் சொல்லுது
வெள்ளிக்கிழமை அன்று பாங்க சொல்லப்பட்டு விட்டால் வியாபாரத்தை விட்டு விடுங்கள். ஆனால் இதா பொது சலாத்து நீங்கள் தொழுகை முடிந்த ஃபந்தஷிரு ஃபில் அர்தி வபத்தகு ஃபதலில்லாஹ் சொல்றாங்க. தொழுகை முடிந்த பிறகு வேகமாக செல்லுங்கள், வியாபாரம் செய்யுங்கள், இறைவனுடைய ஃபதலை தேடிக்கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. தொழுகை முடிச்ச உடனே போங்க, வியாபாரம் செய்யுங்க, பரக்கத்து இருக்குது, அது நமக்கு நன்மை இருக்குது என்று குர்ஆன் சொல்லி இருக்க, இந்த குறிப்பிட்ட நம்முடைய இஸ்லாமியர்கள் இப்ப சமீப காலமாக காலையில் கடை திறந்து பாங்கு சொல்ல வரையிலும் இன்னும் அதற்கு மேல்பட்சமாக கடையை திறந்து வியாபாரம் பண்ணிட்டு ஜும்மா தொழுகைக்கு பிறகு செல்லுங்கள் வியாபாரம் செய்யுங்கள் சொல்லுகிற அந்த விஷயத்தை கவனத்தில் செலுத்தாமல் கடையை பூட்டி போட்டாங்க. இது குர்ஆன் சொல்ற அதானை பற்றி சொல்ற விஷயம். இன்னொரு சொல்லி காட்டலாம். وَإِذَا نَادَيْتُمْ إِلَى الصَّلَاةِ اتَّخِذُوهَا هُزُوًا وَلَعِبًا ذَلِكَ بِأَنَّهُمْ قَوْمٌ لَا يَعْقِلُونَ. குர்ஆன் சொல்லி காட்டலாம். ஒரு சமூகம் நபியுடைய காலத்துல இந்த பாங்கு சொல்லுகிற அந்த சட்டம் வந்த பிறகு, அந்த அந்த அமல் வந்த பிறகு, மக்காவுல பாங்கு சொல்ற நேரத்துல யூதர்கள் சொல்லுவாங்கன்னா கேலி பண்ணுவாங்களாம். பாங்கு சொல்லும் போது கேலி பண்ணுவாங்களாம். அந்த சமூகத்தை குர்ஆன் சொல்லுது, வைதா நாளைத்துமு சலாத்த தொழுகைக்கு நாம் அழைப்பு கொடுக்கிற பொழுது இத்தஹதுஹா அந்த மக்கள் ஹுஸ்வம் வலஹிபா கேளிக்கையாக சிரித்து கொண்டு பாங்க சொல்ல பொழுது செய்றாங்க. இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் சொல்றாங்க, நாளைக்கு வந்து கோமல மடையர்கள், இவன் புத்தி இல்லாதவன், இவன் சுத்த அறிவில்லாதவன் என்று அல்லாஹ் விட்டால அந்த மக்களை பார்த்து குர்ஆன் எச்சரிக்கிறது. அப்படி சொன்னா இது அவங்களுக்கு மட்டுமல்ல, பாங்க சொல்ற பொழுது யாரெல்லாம் கவனம் இல்லாமல் இருக்கிறார்களோ, பாங்க சொல்கிற பொழுது அந்த கவனத்தோடு கேட்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் உண்மையிலேயே அவன் மடையன் என்பதற்கு அர்த்தம் இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டு. அதனால பாங்க சொல்லும் போது பேசுவதை நிறுத்தணும், பாங்க சொல்லும் போது பாங்குடைய சொல்லுக்கு பதில் சொல்லணும், பாங்க சொன்ன பிறகு பாவம் பதில் சொன்ன பிறகு துவா ஓதணும். இவைகள் எல்லாம் இஸ்லாமியனுடைய பிரதான கடமை என்பதை உங்களுக்கு குணத்தை காட்டுகிறோம். ஹதீஸ்ல சொல்லி காட்டப்படுது. ரசூலுல்லாஹி வரலாற்று செய்தி, நபி அவர்கள் வெளியூருக்கு போற நேரத்துல ஊரை விட்டு கடந்து அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா அங்க பாங்க சொல்லுவாங்களாம். நம்ம ஊர்ல இங்கெல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம காலத்துக்கு தங்கத்துக்கு வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா ஊரை விட்டு வெளியே போய் பயணம் அனுப்பும் போது அந்த ஊருடைய எல்கையில இருந்து பாங்க சொன்னதா நீங்க சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த காலத்து முன்னோர்கள் நம்ம ஊர்ல இருந்து மலேசியாவுக்கு அதிகமா போவாங்க. அது ரயில் பயணத்தில் போதா சொல்லிருக்கிறீங்க. அப்படி போகும்போது அவங்களோட சொந்தக்காரங்க அவங்க வெளியே அனுப்புற பொழுது அங்க வரைக்கும் போய் சேர்ந்து அதுல ஒருத்தர் பாங்க சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இது ஒரு அற்புதமான ஒரு செயல், மார்க்கம் இது கற்றுத்தந்த செயல். ஆனா இப்ப அந்த செயலை எல்லாம் இப்ப ரொம்ப உதாசீனப்படுத்துகிறது வேதனை தருகிறது. தம்பியவர்கள் வெளிநாட்டுக்கு செல்கிற பொழுது ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. பாங்களுடைய மகத்துவத்தை உங்களுக்கு ஒன்னொன்னா சொல்லி காட்டுறேன். ஹதீஸ்ல சஹாபா கூடி இருக்கிறாங்க. கொஞ்சம் தூரத்துல சத்தம் கேட்குது, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் சத்தம் கேட்குது, அஷ்ஹது அல்லா இல்லாஹ் இல்லல்லாஹ் சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட நபி அவர்கள் அந்த தோழர் இந்த குழுவுல வரல, நபியுடைய பயணத்துக்கு கூட வரல. சத்தம் கேட்கிறது. நபி சொன்னாங்க வஜபத்து ஜன்னா, அஷ்ஹது அல்லா இல்லாஹ் இல்லல்லாஹ் சொன்ன உடனே சொன்னா இந்த மனிதருக்கு சொர்க்கம் வாஜிபாகி விட்டு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அவன் கூப்பிட்டு கேட்டா அவர் மக்காவாசி, மக்காலத்துக்கு தள்ளி நின்று வேலை பார்க்கிறார். என்னன்னா ஆடு வைக்கிற வேலை. நேரம் வந்த உடனே பார்க்க சொல்லி இருக்கிறார். நபி அவங்க பார்த்திருக்கிறாங்க, ஆனா அவங்கள வேலை போனது பார்க்கல. தூரத்துல இருந்து பார்க்க சொல்றாரு. நபியுடைய அந்த வார்த்தை காதல விழுந்த உடனே அஷ்ஹது அல்லா இல்லாஹ் சொன்ன மாத்திரத்தை அதுக்கு சொர்க்கம் வாஜிபாக சொல்லி காட்டினாங்கன்னா அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமான வார்த்தை என்பதை கணிக்க முடிகிறது. ஹதீஸ்ல வரதுன்னா பாங்கு சொன்னால் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பாங்கல. ஏன் தெரியுமா? ஹதீஸ் வருது, நீங்க சொல்லுகிற சத்தம் எவ்வளவு தூரத்துக்கு எட்டி போய் சேர்கிறதோ அதற்கு இடைப்பட்ட இடத்தில் இருக்கிற மரம், மண் கட்டி, கல்லு, ஜின்னு
அனைத்தும் இந்த உலகத்தில் வையகத்திற்கு அனைத்து படைப்புகளும் இந்த உயர்வான வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் ரப்பே இந்த மனிதனுடைய பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அனைத்தும் அவனுக்காக பிரார்த்திக்கிறது. இது என்னங்க வேணும்? இதைத்தான் நீ ஏன் சொல்றப்பா காமத்து, நீ ஏன் பாங்க சொல்றாத்தான் ஆள் இருக்க. அவன் தெரிஞ்சிருக்கிறாரு பாங்க சொல்வதினா நமக்கு வாழ்க்கையில் ஒரு விடுத்தம் பாங்க சொல்லிட்டா இறைவனிடத்தில் சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தைகள் என்பதை உணர்ந்து ஏதோ தெரிஞ்சோ தெரியும் சொல்லுகிற பொழுது அதை தடுக்கிற விதத்தில் இன்றைய இஸ்லாமியத்தை பார்க்கிறோம் இல்லையா? எனவே ஹதீஸ் சொல்லுகிறது, சத்தமிட்டு சொல்லுங்கள். சொல்வதினா எங்கே எவ்வளவு தூரம் கேட்கிறதோ அது வரையிலும் அந்த மனிதனுக்காக அனைத்து பிரார்த்திக்கிறது என்று சொல்லி காட்டப்படுகிறது இந்த ஹதீஸ். அதாவது நபி அவர்களோ குறிப்பிட்ட பேரை வச்சிருப்பாங்க பாங்க சொல்றதுக்கு. பாங்க பத்தி இன்ஷால்லா காலையில கனவை பற்றி பேசி வருகிறோம், அது விஷயமா காலையில் பேசுவோம், பஜரிப்பரை பேசுவோம். இப்ப நமக்கு இதை மட்டும் சொல்லி காட்டோம். பிலால் கேள்விப்பட்டிருக்கீங்க, கருப்பு நிறத்தை சார்ந்தவங்க, பார்க்கறது விகாரமா இருப்பாங்க, அவங்க துணி குரல் இனிமையா இருக்கும். அவங்களத்தான் ரசூலுல்லாஹ் வந்து பக்கத்தில் வச்சிருப்பாங்க, எப்பொழுதும் அவங்க பாங்க சொல்லணும். 3 சஹாபிகளை தேர்ந்தெடுத்தாங்க குரல் சொல்லத்தான். ஒன்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, 2 அபூ மஅதூர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்னு அப்துல்லா இப்னு மக்தூம். இந்த 3 சஹாபிகள் தான் அதிகம் பாங்க சொல்றது. உம்மு மக்தூம் அவங்க 2 கண்ணு தெரியாது. அந்த சஹாபி என்ன செய்வாங்க, தஹஜ்ஜுக்கு மட்டும் பாங்க சொல்லுவார். இப்ப நம்மள வந்து ஏதாவது ஒரு இடத்துல காட்டுல நெருப்பு பிடிச்சிச்சுன்னா ஏதாவது பைக்ல சொல்றோம் நெருப்பு எரியுவாங்க இல்ல, எந்த தகவலா இருந்தாலும் சரி, இந்த இடத்தில் பாதிப்பு ஏற்பட்டு விட்டது, இந்த இடத்தில் நெருப்பு பிடிக்கிறது, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. நெருப்பு பிடிச்சு திடீர்னு நோய் வந்துருச்சு, மக்கள் எல்லாம் அந்த நோய்க்கு அவதிப்படுறாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பாங்கு சொல்லப்படுகிறது, மார்க்கம் சொல்லுகிறது. இந்த பாங்கின் மூலமாக ஒரு காலம் தெரிஞ்சது, காலரா நோய் இருந்துச்சு ஒரு காலத்துல, அதிகமான இழப்பு. அப்ப என்ன செய்வாங்கன்னா தெருக்கு 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 முக்கள் பாங்கு சொல்லி இருக்கிறாங்க. முன்னோர்கள் பார்த்துக்கோமா இல்லையா? ஏன் காலரா நோய்ங்கிறது பயங்கரமான நோய் ஒரு காலத்துல, நிறைய பேர் பார்த்தாங்க. இந்த நோய் விரட்டுவதற்கு சிகிச்சை கம்மியா, அதற்கு நிவாரணம் கம்மியா இருந்தால் நம்முடைய முன்னோர்கள் செய்த வழி பாங்கு சொல்லி 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 2-3 ஜனாசா வந்துட்டே இருக்கும். அந்த கட்டத்துல பயந்து போய் சிலர்கள் அந்த தெருவில் நின்று கொண்டு பாங்கு உரைப்பார்கள், சொல்லுவாங்க இந்த பாங்கின் மூலமாக நோய் போகட்டும், பொய் இருக்குது. இதெல்லாம் கண்டுதான் நம்ம இந்த அமலத்தை நம்ம லேஸ் காண்றோம். இந்த பாங்கத்தை சொல்வதற்கு நாம் முன் வர மாட்டேங்கிறோம், சொல்ல வருவதை நாம் தடுக்கிறோம் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த அபூ மஅதூர் என்று சொல்லக்கூடிய நபியுடைய வரலாறு வருது எப்படின்னா, நபி அவருடைய காலத்துல வயசு கம்மியான்னு சொல்றாங்க, வயசு கூடன்னு சொல்றாங்க. பாங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஆள் இருந்தாருன்னா கூட்டத்துல சேர்ந்துக்கிட்டு அவரும் திருப்பி திருப்பி நக்கலாக சொன்னாராம். சஹாபாக்கள் ஒரு பக்கத்துல கூடி இருக்கிறாங்க, அங்க தொழுகைக்கு பாங்க சொல்லப்படுது இடத்துல. இந்த அபூ மஅதூர் என்கிறவர் என்ன சொன்னா, ஒரு தனியை நின்று கொண்டு அவர் தனியை பார்த்து பாங்க நக்கல் பண்ற மாதிரி அப்படி திருப்பி திருப்பி சொன்னாராம். அவருடைய குரல் வளம் மிக மிக இனிமையா இருந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த கூட்டத்துல இப்படி சொன்னாங்கல்ல பாவம், யாரு அவர் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சஹாபாக்கள் போறாங்க, நாங்க வந்து ரசூலுல்லாஹ் பார்க்க வரது நினைக்கல, விரும்பல அப்படின்னு சொன்னாங்க. வலுக்கட்டாயமா தூக்கிட்டு வர்றாங்க. அவங்க தூக்கிட்டு வந்து அபூ மஅதூரை தூக்கிட்டு வர்றாங்க. என்ன சொன்னேன், எனக்கு நீங்க சொன்னது திருப்பி திருப்பி சொன்னேன், எனக்கு அது புரியல, நான் நக்கலாக சொன்னேன்னு சொன்னார். அப்படியா? நபி ஒன்னும் செய்யல, அவருடைய குரல் வளம் இனிமையா இருக்குது. இவர் சுருக்கத்துக்கு போன திட்டத்தில் இஹ்லாஸோடு தலையில மட்டும் கை வச்சாங்க ரசூலுல்லாஹ், அபூ மஅதூருடைய தலையில. அவர் சொல்ல அந்த சஹாபி அறிவிக்கிறாரு, நபி அவர்கள் என் தலையில் கை வைத்த பிறகு என் உடலெல்லாம் ஏதோ ஒரு உணர்ச்சி வந்தது, என் இதயத்தில் ஒரு உணர்ச்சி வந்தது, என்னை அறியாமலே கலிமா சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நபி வைத்தது தலையிலே, அந்த பவர் நபியுடைய பரக்கத்தால் என் மேல் ஏதோ ஒன்று இறங்குவதை போன்று தெரிந்து கொண்டேன். நபி அவர்களுக்கு முன்னிலையிலேயே நான் இஸ்லாத்தில் ஆரம்பத்தில் இல்லாமல் இருந்தாலும் நபியுடைய பரக்கத்தால் அந்த கை என் தலையில் இருந்தவுடன் என்ன அறியாமலே அந்த கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருந்தேன். அபூ மஅதூர் இப்ப பாங்க சொல்லுன்னு சொன்னாங்க. 2 பாங்க இருக்கட்டும், இன்னைக்கு பாங்க சொல்லியாச்சுல்ல, சொல்லுங்க. அற்புதமா சொன்னாராம் அபூ மஅதூர் என்று சொல்லப்பட்ட நபி அவர்கள்
இந்த நபிக்கு, இந்த தோழருக்கு நபி கொடுத்த ஒரு பெரிய மதிப்பு என்னன்னா, இனி நீங்கள் மதீனா வெற்றி கொண்ட பிறகு அபு மஹதூர் தான் பாங்க சொல்லணும்னு சொல்லி இருக்காங்க. 50 ஆண்டு காலம் அபு மஹதூர் மக்காவிலே பாங்க சொல்லி இருக்கிறாங்க என்பது பார்க்க முடிகிறது. அவ்வளவு மதத்தும் கொடுத்திருக்கிறாங்க. பிலால் கேட்டாங்க, பிலாலே என்ன, நான் சொர்க்கத்துக்கு போயிருக்கும் போது எனக்கு முன்னாலே போற மாதிரி தெரியுது, உன் காலடி சத்தம் கேட்டேன்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லை, ஒழு முடிஞ்சிச்சுன்னா ஒழு செஞ்சிருவேன், தகையத்து வச்சு தொழுதுருவேன் எந்த அந்த அமலை சொல்லி காட்டார். லேசான அமல் தான். நபியவர்களுக்கு முன்கூட்டியே சொற்கொள் நினைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா இந்த சின்ன சின்ன அமல் நம்ம எல்லாம் லேசு காட்டுவோம். முக்கியமா இந்த அதான் என்பது அற்புதமான அமல் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. ஹதீஸ்ல வருது, வாங்க சொல்றவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குற மதிப்பு என்னன்னா, மக்கள் எல்லாம் தட்டு தடுமாறி நிற்பாங்க மறுபக்கத்துல மகஷர்ல. அப்போ 3 பேருக்கு எல்லாம் கண்ணியப்படுத்துவான். அதுல ஒருத்தருக்கு எல்லாம், அதாவது கஸ்தூரி மேடையில் அமர வச்சிருப்பான். அப்படி வருது, திருமதியில் வருகிற செய்தி. அந்த அவரோடு வாழ்ந்த காலத்தில் உள்ளவர்களும் ஆச்சரியமா பார்ப்பாங்களாம், இவருக்கு மட்டும் இந்த அந்த அந்தஸ்து. அவரை பார்க்காதவர்களும் ஆச்சரியப்படுவாங்க, இவருக்கு ஏன் இந்த அந்தஸ்து கிடைச்சு அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கு என்ன அது ஹதீஸ் வருதுன்னா, அதுக்கு காரணம் இந்த மனிதர் உலகத்தில் பாங்க சொல்லி இருக்கிறார், அதான் சொன்னார். எனவே இந்த அதான் சொன்ன காரணத்தினால் இந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஒரு அந்தஸ்து, கஸ்தூரி மேடையிலே அமர வைத்தவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறார் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமல் என்பதை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறோம். நேரத்தன்மை சுருக்கமா செய்தி சொல்றோம். அதாவது ஷைத்தான் எப்பொழுது ஓடுவான், இப்ப அங்க இருக்கிறான், எப்ப ஓடுனான்னா எப்ப பாங்க சொல்லப்படுதோ அப்ப ஓடிடலாம். இது முஸ்லிம் வருகிற செய்தி, அபூரே அறிவிக்கிறாங்க. ஒரு தொடக்கத்தை மட்டும் சொல்றேன். கால இதா நூதி லிஸ்ஸலாத்தி, தொழுகைக்கு ஒரு அழைப்பு கொடுத்துட்டா அதுபர் ஷைத்தானும் லஹு ருராதுன் ஹத்தா யஸ்மா தஅதீன ஃபைதா கலைய தஅதீன அக்பல இலா ஆகிர் ஹதீஸ். சுருக்கமா சொல்லுங்க, பாங்க சொல்லப்பட்ட உடனே விரண்டு ஓடுறான். 2 ஹதீஸ் வருது. அதுல 33 கிலோமீட்டர் மதீனாவில் ஒரு இடம் இருக்கா, அந்த இடத்துல 33 மைல் தூரம் அளவுக்கு ஓடி போயிடறான் சைத்தான். பாங்க சொன்ன உடனே ஓடி போயிடறான். ஓடிட்டு பாங்க சொல்லி முடிந்த பிறகு மீண்டும் வந்து விடுகிறான். அத பாங்க சொல்ற சத்தத்தை அவனால கேட்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு பெரிய சத்தம், ஒரு அருவருப்பான ஒரு சத்தத்தை போட்டுக்கிட்டே ஓடுறான். மக்கள் கேட்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டி சத்தத்தை போட்டுட்டே ஓடிட்டே இருக்கிறான். ஓடுறான். பாங்க சொல்லி முடிஞ்ச பிறகு மீண்டும் வந்து விடுகிறான். நம்மளுடைய வேலையை இந்த இஸ்லாமியர்கள், குறிப்பா இஸ்லாமியர்கள் எந்த நற்செயலும் செய்யக்கூடாது. குறிப்பா தொழுகை நாமல செய்யவே கூடாது. செய்தால் இவன் முக்கியமான ஒரு அந்தஸ்தை பெற்று விடுவான் என்பதற்காக வேண்டி, இடையூறு செய்வதற்காக வேண்டி அவன் இருக்கலாம். அதனால பாங்க சொல்ல ஓடி போயிடலாம். இதே மாதிரி பாங்க சொல்லி முடித்த பிறகு காமத்து சொல்லப்பட்டவுடன் மீண்டும் ஓடுகிறான். அதான காமத் என்பது. பாங்கதான் காமத். இந்த காமத் என்பது தொழுகைக்கு நேரமாகிவிட்டது, இமாம் வந்து விட்டார் என்பதை அடையாளத்திற்காக சொல்லப்படுகிற வார்த்தை. இது சொன்ன மாத்திரத்தில் மீண்டும் ஓடுகிறான். காமத்து சொல்லி முடித்த பிறகு மீண்டும் வந்து விடுகிறான். அந்த ஹதீஸ் அப்படி வருது. நீ எத்தனை ரக்கா தொழுது தெரியுமா, இப்ப அத்தியாயத்தை விட்டுட்டியே, நீ தொழுது அலுவலா ஓதலையா அப்படின்னு சொல்லி வசுவாச விதயத்தை ஏற்படுத்தி தொழுகையில குழப்பத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு வந்து விடுகிறான். சேத்தானோட வேலை என்று சொல்லி காட்டப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட இந்த சிறந்த அமலை நாம் செய்வது மிக அவசியமான ஒன்று. உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இன்னொரு ஹதீஸ் எப்படின்னா, நம்ம நிறைய துவா செய்கிறோம், துவா ஒப்புக்கொள்ளப்பட ஏசப்படுறோம்ல. சிலர்கள் காமத் சொன்ன பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் சத்தம் கேட்குது. நீங்க அந்த சொல்லோட நீங்க ஒரு துவா வச்சுக்கிறீங்க. ஹதீஸ் எப்படின்னா, காமத் சொல்லி முடிச்ச பிறகு சத்தம் வருது, லா இலாஹ இல்லல்லாஹ் சிறந்ததுதான். ஹதீஸ் எப்படி வருதுன்னா, அனஸ் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் திரும்ப அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்துவா லா யுரத்து பைனல் அதானி வல் இகாமா. மனிதனுடைய பிரார்த்தனை
பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடப்பட்ட நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது ரத்து செய்வது மறுக்கப்படாது. பாங்கு சொல்லி முடிச்சு காம சொல்லுகிற இடைப்பட்ட நேரத்துல செய்கிற துவா மறுக்கப்படாது, ஒப்புக்கொள்ளப்படும். சொல்லிட்டு சொல்றாங்க, இப்ப மாதா நகூல் யார சொல்லலாம், யார சொல்ல நான் என்ன கேட்கணும்? இந்த மறுக்கப்படாத நேரம், அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் நாங்க எதை கேட்கணும்னு சொல்லுங்க. சொல்றாங்க, சலுல்லா ஆஃபியத்தை துன்யா வல்ல ஆகிறா நோக்கமாக என்ன கேட்கணும்னா ஒண்ணு கேட்க வேண்டாம். இப்ப எனக்கு இந்த உலகத்திலேயே நலனைத்தான், உடல் ஆரோக்கியத்தை தான், மறு உலகத்தின் ஆபியத்தை தான் கேட்டாலே போதும். பாங்கு காமத்துக்கு இடையில கேட்க வேண்டிய சலுல்லா அப்போ ஆபியத்தை துன்யாவில் ஆகிறான், இதை கேளுங்க அப்படின்னு சொல்லி தர்றாங்க. இந்த அற்புதமான நேரம் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு செயல். எனவே இந்த செயலை நாம் கொஞ்சம் கூட மதிப்பற்று நினைக்கக்கூடாது. இது உயர்ந்த செயல் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் எப்படி பதில் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹதீஸ் வருது எப்படின்னா, வாங்க சொல்ல வர வந்து அல்லாஹ் அக்பர் சொன்னீங்க, அல்லாஹ் நீங்க மீதி சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர் சொன்னா அதை அப்படியே பதிலாக சொல்லுங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ சொன்னா அதை மீண்டும் சொல்லுங்க. அஷ்ஹது அன்னஹு சொன்னா மீண்டும் சொல்லுங்க. ஹய்ய அலா ஸலாத் சொன்னா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லுங்க. ஹய்ய அலல் ஃபலாஹ் சொன்னா ஹய்ய லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லுங்க. இதுதான் பதில். கடைசியா துவா இருக்கு, ஸலவாத்து சொல்லுங்க. ஸலவாத்து சொல்லிட்டு ஹதீஸ் வருது, எந்த அடியான் என் மீது ஒரு ஸலவாத்தை சொல்லுகிறானோ அவனுக்கு 10 ஸலவாத்து அல்லாஹ் சொல்லுகிறான், 10 அருள் செய்கிறான் என்பது அதன் பொருள். பாங்குக்கு பிறகு ஸலவாத்து சொல்லணும், ஸலவாத்துக்கு பிறகு துவா செய்யணும். இது செய்தோம்னு சொன்னா வாழ்க்கை சரியாக இருக்கும் என்பதை ஞாபகப்படுத்துகிறோம். இப்போ புது வீட்டிலையா பாங்கு சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் எப்படின்னா, எங்கெல்லாம் பாங்கு சொல்லப்படுதோ ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் இல்லையா? நம்ம குடியிருக்கிற வீடு ஷைத்தான் இல்லாம இருக்கணும், பிரச்சனை இல்லாம இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். நம் வியாபாரம் செய்கிற இடம் கடை நிம்மதியா வியாபாரம் நடக்கணும், பறக்கத்தா இருக்கணும், ஷைத்தான் வரக்கணும் என்பதற்கு கவனித்தான் முதல்ல டெய்லி சொன்னாலும் பிரச்சனை இல்லைதான். எனவே அந்த மாதிரி இடங்கள்ல வாங்க சொல்லி துவங்குகிறோம். ரப்பே ரஹ்மானே, நீ செய்த அருள், நீ எங்களுக்கு வழங்கிய பொருளாதாரத்தினால் வீடை கட்டி இருக்கிறோம், நீ கொடுத்த அருளால் கடை திறப்பட பண்ணுகிறோம். எனவே எங்களுக்கு பரக்கத்து மிக்கதா ஆக்கித்தான் என்ற சிந்தனையோடு வாங்க ஆரம்பித்து சொல்லுகிறோம். எனவே அங்கிருந்து சைத்தான விரண்டோடுகிறான், அல்லாஹ்வின் அருள் அங்கு வந்து சேர்ந்து விடுகிறது உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். வீட்டில் சொல்லலாம், கடையில் சொல்லலாம், எப்பொழுது சொல்லலாம். எப்பொழுது நமக்கு நோய் கஷ்டமா இருக்குதோ, எப்ப நமக்கு சிரமம் இருக்கிறதோ அப்பெல்லாம் நமக்குள்ளே பாங்கை சொல்லி சொல்லி அல்லாஹ் துவா செய்யுங்கள். நிச்சயம் நம்முடைய துவா ஒப்புக்கொள்ளப்படும் ஞாபகப்படுத்துகிறோம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இந்த செயலை, இந்த பாங்கு என்று அதான் சொல்லப்படுகிற பொழுது உதாசனப்படுத்தாமல், ரப்பே ரஹ்மானே நீ எங்களுக்கு சிந்தனை கொண்டு வா, உதாசனப்படுத்தாமல் பாங்கை கண்ணியத்தோடு கேட்கிற வாய்ப்பை தான். ரப்பே ரஹ்மானே வாங்க சொல்லுகிற பதில் சொல்லுகிற வாய்ப்பை தான். வாங்கின் மூலமாக என்ன சிறப்பு கிடைக்குமோ அனைத்தும் கிடைத்திட ஒரு பொருத்தம் கிடைத்து எங்களுக்கு நல்ல வாழ்க்கையோடு வாழ்வதற்கு அருள் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் எங்கள் ஊர்ல இருந்து ஒரு மதரசாவுக்கு வசூலுக்கு வந்திருக்கிறாங்க. நம்முடைய நண்பர், நம்மளோட ஓதனவர், அவருக்கு உதவி செய்யுங்க. அவருடைய பொருளாதாரத்தை மதரசாக்கு நன்கொடை